ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை பிரதமருக்கு எதிராக கொண்டு வந்திருக்கிறார். இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை என்பது ஏதோ இந்த பிரதமர் குறுக்கு வழியாக பிரதமர் பதவியை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து பறித்திருப்பதை கூட உணர்வை ஏற்படுத்தி இருக்கிறார். எங்கள்கிட்ட அந்த பிரதமர் பதவியை தாருங்கள், நீங்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர், உங்களுடைய கட்சியில் ஒருவருக்கு நீங்கள் இந்த பதவியை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இவர்கள் மறைமுகமாக வைக்கிற வேண்டுகோள். அதற்காக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்காரர்களை கிராம மட்டங்களிலே தூண்டி வருகிறார்கள். நாளுக்கு நாள் கூட்டம் போட்டு குழப்பி வருகிறார்கள். கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது ஜனாதிபதிக்கு கிடைத்த மக்கள் ஆணையோடு சேர்த்து பிரதம மந்திரி ஆக்குவதற்கு மக்கள் ஆணை கிடைத்தது. ஜனாதிபதி பகிரங்கமாக சொன்னார், நான் ஜனாதிபதியான உடனேயே ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக்குவேன் என்பதற்காகத்தான் மக்கள் வாக்கு போட்டார்கள். எனவே அந்த அடிப்படையில் இருக்கிற இந்த பிரதமரை அகற்றுவதற்கு இந்த தோற்று போன கூட்டத்துக்கு எந்த அருகதையும் கிடையாது. ஆனால் அவர்கள் இப்பொழுது நம்பிக்கையில்லா பிரேரணை என்கிற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டு தங்களுடைய பெரும்பான்மை இருக்கிறது காட்டுகிறார்கள். அந்த பெரும்பான்மையும் வழக்கிழந்து போன பெரும்பான்மை, அவர்களுக்கு கிடைத்த மக்கள் ஆணை சென்ற ஜனாதிபதி தேர்தலோடு ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மாற்றுக்குழு, மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான குழு, முஸ்லிம் காங்கிரஸ், தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஜனநாயக விடுதலை முன்னணி என்று பல கட்சிகளின் கூட்டு சேர்ந்து ஒரு வெற்றியை நாங்கள் அடைந்திருக்கிறோம். அந்த வெற்றியின் பின்னணியில் அதை பறித்துக் கொள்வதற்கான இந்த முயற்சியை முறியடிப்பதற்கு இருக்கிற ஒரே ஒரு வழி பாராளுமன்றத்தை கலைப்பதை தவிர வேறு எதுவும் கிடையாது. பாராளுமன்றம் இருக்கும் மட்டும்தான் இவர்கள் எல்லோரும் இந்த வித்தையை செய்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். எனவே இந்த பாராளுமன்றம் அதனுடைய பிரயோகத்தன்மையை இழந்து விட்டது. எனவே இதை கலைத்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் ஜனாதிபதிக்கு இந்த 20வது திருத்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற அழுத்தத்தை இன்று அவருக்கு ஆதரவாக இருந்த சில சிவில் சமூக அமைப்புகள் கொடுப்பதான ஒரு மாயையை இன்று ஜாதிக்கு ஹெலோருமே செய்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு சிறுபான்மை சமூகங்கள் பாதிக்கப்படுகிற விஷயத்தில் எந்த அக்கறையும் கிடையாது. இதில் ஜனாதிபதி இந்த விருப்பு வாக்கு முறையை நீக்க வேண்டும், தொகுதிக்கு பொறுப்பு கூறுகிற ஒருவர் உறுப்பினராக வருகிற ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்பது நிறைவேற்றுவதற்கு முஸ்லிம் காங்கிரஸ் ஒருபொழுதும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஆனால் அது எங்களுடைய பங்கு சரியாக வரக்கூடிய ஒரு புதிய திட்டமாக இருக்க வேண்டும், இருக்கிற விதாசார தேர்தல் முறையை விடவும் நியாயமான ஒன்றாக இருக்க வேண்டும் என்று அது சம்பந்தமாக கேள்விகள் எழுப்புகிற போது அவர்கள் சொல்லுகிற பதில்களில் நாங்கள் திருப்தி அடையவில்லை. அதுக்கு சில திருத்தங்களை தெரிவித்தோம். அதை இன்று தம்பி தவம் பேசுகிற போது அதுக்கான விளக்கங்களை கொடுத்தார். அதையும் எடுத்த எடுப்பிலேயே ஜாதிக ஹெல உரிமையின் உறுப்பினர்கள் நிராகரிக்கிறார். அவர்கள் தான் ஜனாதிபதி இந்த மாதிரி நடந்து கொள்கிறார்கள். இந்த சர்வாதிகாரம் எங்களுடைய ஆட்சிக்குள்ளே நடப்பதற்கு நாங்கள் இடம் கொடுக்க முடியாது என்றுதான் எனக்கும் ஜாதிக ஹெல உரிமைய தலைவருக்கும் இடையிலே கடுமையான வாக்குவாதம் கடந்த அமைச்சரவையில் நடந்தது. வித்தியாசமான காரணங்களை சொல்லி ஒவ்வொரு கட்சிகள் எதிர்ப்பதும் ஆதரிப்பதும் என்ற நிலையில் இருப்பதை விடவும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தீர்வாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் எங்கள் மீது திணிக்கப்படுகிற ஒரு புதிய தேர்தல் முறையை நாங்கள் அங்கீகரிக்க முடியாது என்ற நிலையிலே தான் இந்த பிரச்சனை இன்னும் முடிவில்லாத ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்த ஆட்சி அமைவது ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான ஒரு ஆட்சி அமைந்துவிடக் கூடாது என்பது அடுத்த நோக்கம். தெளிவாக தெரிகிறது, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பிளவுபட்டுவிடும் என்கிற ஒரு அபாயம் இருக்கிறது. இந்த அபாயத்தின் மத்தியில் நடக்கப் போவது ஐக்கிய தேசிய கட்சிக்குத்தான் அடுத்து வரும் தேர்தலில் வாய்ப்பு கூட என்று நினைக்கிறார். எனவே அதற்காக தேர்தல் சட்டத்தை மாற்றுவதன் மூலம் ஐக்கிய தேசிய கட்சியையும் அந்த கட்சியோடு சேர்ந்திருக்கிற ஏனைய கட்சிகளையும்
ஓரங்கட்டி விடலாம் என்று ஒரு விதமான குறுகிய அரசியல் சிந்தனை இந்த விஷயம் பார்க்கப்படுகிறது. எப்படி இருந்தாலும் இந்த மாதத்துக்குள் பாராளுமன்றம் கலந்தாகும். ஒன்றில் நாளை கலைய வேணும், இல்லாட்டி அடுத்த வாரம் கலைய வேணும், இல்லைன்னா இந்த 2 வாரத்தில் கலைய வேணும். இதுக்கு பிறகு இந்த பாராளுமன்றத்தை கொண்டு போவது என்பது நாட்டுக்கு நல்லதல்ல, நாட்டு தலைமைக்கும் நல்லதல்ல. எனவேதான் அந்த விஷயத்தில் எல்லோரும் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறோம்.